செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறையில அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுடைய நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள், நீங்களும் குழந்தைகளுக்கு அனுகூலமாக செயல்படுவீர்கள். இரண்டாம் இடத்துல குருபான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நான்காம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்திலே சிறிது உடல் பலகீனமாகும், அதாவது உஷ்ணம் காரணமாக சிறிது உடல் பலகீனமாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. ஆறாம் இடத்துல கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் பழைய பாக்கியங்கள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குடும்பாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். புதன் 12ஆம் இடத்தில் இருப்பது பொதுவாக தொழில் போட்டியில வெற்றி பெறுவதற்காக செலவுகள் அதிகமாகும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் இருக்கும், தொழில் விருத்திக்காகவும் நீங்கள் செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். என்றால் தனஸ்தானத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பக்கம் செலவினங்கள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு வருமானமும் இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. நல்ல காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்யலாம். ஆனால் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மேஷராசிற்கு நல்ல நாட்கள். மேஷராசியை பிறந்த அசுநிலை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணிலை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கருத்துகை உணவுப்பாத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் சிறிது உடல் பலகீனம் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 3 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மனக்குழப்பங்கள் இருந்தாலும் விரைவில் அந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிடும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, ஆனால் சிறிது அக்கறை தேவை. அவர்களுக்காக செலவினங்கள் இருக்கும், அதாவது மருத்துவ செலவுகள் சிறிது வந்து விட்டு போகும். மேலும் 5ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுடைய லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதனால் நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதித்து காண்பிப்பீர்கள். ஆனால் சிறிது தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலே லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். தனாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகிய குழந்தைகள் பேரில் தொழில் செய்பவர்களும் மனைவி பேரில் தொழில் செய்வதும் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் லாபஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள் என்ற அந்த பெயர் இருக்கும். இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அது நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது நண்பர்கள் உறவினர்களுக்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ரிஷபராசியில் வந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியை பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் சகோதரனுக்கும்
இளைய சகோதரனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிலேயே குருபான் இருப்பது ஜென்ம குருவாக இருப்பதனால் தேவஸ்தான யாத்திரைகளை செய்வீர்கள். ஆனால் சிறிது மனக்குழப்பமும் அடைவீர்கள். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். சிலருக்கு கடல் தாண்டி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தாராளமாக கிடைக்கும். அங்கு சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுபானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. அவர்களுடைய ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மிதுன ராசி பிறந்தவங்க இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. இந்த வாரம் மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:04 முதல் ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை இரவு 12:31 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 திங்கட்கிழமையும் ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எங்கும் எதிலும் நல்ல லாபம் என்ற பெயர் இருக்கும். இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதற்கு மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரம் இந்த வாரம். மேலும் விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது மனைவியுடைய சுகத்திற்காகவும் மனுடைய ஆசைக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மிதுன ராசி பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு தற்சமயம் சந்திராஷ்டக தோஷம் இந்த வாரத்திலே திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தோஷம் இருப்பதனாலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனாலும் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை இரவு 12:31 முதல் ஏப்ரல் 24 வியாழக்கிழமை இரவு 3:25 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 23 புதன்கிழமை ஏப்ரல் 24 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளை பற்றி மிகவும் கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. புத்திரஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகள் சிறிது சிரமப்பட்டாலும் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். அதில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல பெயரையும் புகழையும் கூட நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த சந்திராஷ்டக தினமான ஏப்ரல் 23, 24 அந்த 2 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்ற நாட்களில் எந்த தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுபானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூத்த சகோதரனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பாகியஸ்தானமான 9ஆம் இடத்திலே சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து சந்தோஷம் ஏற்படும். ஆரோக்கிய குறைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுடைய தந்தைக்கு இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் இருக்கிறது.
அரசாங்க வேலையில் ஈடுபட்டவர்களுக்கு உயர் பதவிகள் இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது எங்கும் எதிலும் நல்ல லாபம் கிடைக்கும். கிடைக்கின்ற லாபத்தை நல்ல வழியிலே உபயோகப்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் இருக்கிறது. இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சிறு உடல் பலகீனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் எதிர்பார்த்த வெற்றி வரவுகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்து இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவும் அஷ்டம சனியுடன் சேர்ந்த சந்திராஷ்டகம். ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்தவங்க இந்த வார கடைசியிலே ஏப்ரல் 24 வியாழக்கிழமை இரவு 3:25 முதல் ஏப்ரல் 26 சனிக்கிழமை இரவு 3:39 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவங்க இந்த வார கடைசியிலே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்ல சந்திராஷ்ட தினங்கள். ஆகவே இந்த 2 நாட்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறு நாட்களிலும் கூட எச்சரிக்கையாக, ஏனென்றால் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொடுப்பதால் சிறிது எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். அதுவும் மீன ராசிலேயே அந்த சனி இருந்து சந்திரனும் கூட இருப்பதனால் செலவினங்கள், ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஆகியவை ஏற்படும். தொழில்துறையிலும் சிறிது சங்கடங்கள். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக வரக்கூடிய வெள்ளி சனி இந்த 2 நாட்கள் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும், ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதன் 8ஆம் இடத்தில் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது பணம் முடக்கங்களாகும். ஆகவே மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்ப வருவதில் மிகுந்த காலதாமதமாகும். சுக்கரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஓரளவு கால் வலிகள் வந்து போகும் என்று தான் இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தந்தைக்கு உச்சம் பெற்றிருப்பதால் அனுகூலம். பொதுவாக 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கு ஆகாது என்று தான் கூறுவார்கள். ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறது தான் அது தந்தைக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே உங்களுக்கு குருபானி இருக்கிறார். தொழில்துறையில நல்ல மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக மாற்றங்களை எதிர்கொள்ளலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக அல்லது வேறு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வெளியிடங்களுக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு வந்தால் தாராளமாக நீங்கள் மாற்றலாகி செல்லலாம். ஆனால் வரக்கூடிய சந்திராஷ்ட தினமான ஏப்ரல் 25 வெள்ளி 26 சனி இந்த 2 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தந்தையுடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை மாத்திரம் தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். ஆகிய கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மே மாதத்திற்கு பிறகு கடன் சுமைகள் ஓரளவு உங்களுக்கு குறையும். இந்த வாரம் சிம்மராசிற்கு நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுமைக்கும் ஞாயிற்றுக்கிழமை 20 மட்டுமே, ஏப்ரல் 20 மட்டுமே நல்ல நாள். அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை. பூரத்திலே பிறந்திருந்தாலும் அதே ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை. உத்தரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தாலும் அதே ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை. ஆக சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் மட்டுமே நன்றாக இருக்கிறது. அன்றைய தினம் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம். அதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான், புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் வியாழக்கிழமை குருபகவானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். குருபகவானுக்கு நெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக அஷ்டம சனியில் இப்படி இருந்து ஓரளவு விடுபட முடியும். மேலும் 10ஆம் இடத்துல குரு இருப்பதனால் இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகி ஓரளவு இங்கு நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள்.
இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலேயே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெறுவீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் தந்தையிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆக நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரம் அடைவீர்கள். குடும்பத்திலும் ஓரளவு சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் சிறிது அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சிறு கருத்து வேட்டைகள் மாத்திரம் வந்து சரியாகிவிடும். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எதிரிகளால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்துறையில இருந்த பகைமை விலகும். திருஷ்டி மாத்திரம் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது உடல் உஷ்ணமாகும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகசனியாக சனியுடைய பார்வை இருக்குது. ஆகவே இந்த வாரம் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்துட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் தொழில்துறையுடைய போட்டிகள், நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் சுக்கரன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டியில வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் தொழில் விஷயமாக அல்லது படிப்பு விஷயமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் குழந்தைகள் வெளியில சென்றாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். ஆகவே மனைவி உங்கள் குடும்பத்தில் நிறைய ஆதிக்கத்தை இந்த மாதம் செலுத்துவார்கள். அடுத்த மாதம் சரியாகிவிடும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் அரசாங்க அனுகூலங்கள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது வயிறு அஜீரண கோளாறுகள் அல்லது உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். போட்டியும் மிக அதிகமாக இருக்கும். அதை சமாளித்து எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரயஸ்தானத்தில் கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலத்திற்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் கிடைக்கும். இந்த வாரம் துளாராசி பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். போட்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். மேலும் 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். நீச்சம் பெற்றிருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல பலனே. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வஸ்தானங்கள் யாத்திரையை செய்து அதில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து அதன் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும்.
சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தங்க வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூல நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அல்லது கடல் சார்ந்த பிரதேசங்கள் அல்லது நதி சார்ந்த பிரதேசங்களிலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். படித்த மாணவர்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை தெய்வ பலத்துடன் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் மனைவி நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அதன்படி செயல்பட்டும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வாரம் திருமணம் கைகூடுவதற்காக அல்லது அதற்கான முயற்சிகள் செய்தால் அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கேட்டலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வார முழுமைக்கு விருச்சிக ராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்வதாலும் அந்த தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினால் விரைவில் அடைத்து விடுவீர்கள். ஆகவே கவலைப்படுத்தி கொண்டு போட்டியிலே வெற்றி பெறுவது சிறிது சிரமம் தான். சிரமப்பட்டு தான் வெற்றி பெற முடியும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 2வது 3வது சுற்றிலே வெற்றி உங்கள் பக்கம் சாய்ந்துவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். மேலும் தாயின் ஆரோக்கியத்திலே சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சிறிது பிரச்சனைகள் இருந்தாலும் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்து விடுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருப்பது தேவசனங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல ஆன்ம பலத்தையும் ஆத்ம பலத்தையும் நீங்கள் அடைவீர்கள். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில் போட்டி இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் குரு என்ற ராசிநாதன் சுக்கரன் உச்சத்திலே இருப்பதனால் நன்மைகள் ஏற்படும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. 8ஆம் இடம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் படிப்பு விஷயமாக தொழில் விஷயமாக உங்களை விட்டு சிறிது விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சண்டை போட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தொழில் அல்லது படிப்பு விஷயமாக விலகுவார்கள். மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. வீடு மனை வாங்கும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற லிட்டிகேஷன், அதாவது வழக்குகள் இடங்களை நீங்கள் வாங்கக்கூடாது. 10ஆம் இடத்துல கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில பிறந்து மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்து ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறை போட்டி மிக அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழன் குருபவானுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமும் இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நண்பர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார்.
ஆகவே இந்த வாரம் இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை பொழிவீர்கள், அவர்களும் உங்கள் மீது அன்பை பொழிவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, புதன், ராகு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் உடல் உஷ்ணம் காரணமாக பாதிக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உடல்நிலை பாதிப்பை தவிர வேறு கண்டங்கள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்துல குருபான் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். புத்திசாலித்தனுடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தெய்வஸ்தான யாத்திரை நல்ல தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. 9ஆம் இடத்துல கேதுவானந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தந்தை நல்ல முழு ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரத்திலே மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகர ராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் இந்த மகர ராசி பிறந்தவர்கள் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது, வருமானங்கள் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தாய் வழியிலையும் தந்தை வழியும் நல்ல லாபம் இருக்கிறது. முன்னேற்றம் நன்றாகவே இருக்கிறது. நல்ல வருமானங்கள் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த ஆரோக்கிய குறைவுகள், கசப்பான சம்பவங்கள், அதனால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே புத்திசாலித்தனுடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் எந்த காரியத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றியே இந்த வாரம் கிடைக்கும். மேலும் இந்த வாரத்தில் தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்திக்கொள்ளும். அல்லது தேவஸ்தல யாத்திரையும் கூட செய்யலாம். அதிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அந்த உதவியின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தொழில்துறையில நீங்கள் பெற்ற வருமானங்கள் கடன் கட்டுவதற்கு சரியாகவே இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. உடலிலே இரத்த பலம் சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் வராது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணங்கள் வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் 6ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாபதி செவ்வாய் நீச்சமாக இருப்பதனாலும் தோஷங்களுக்கான பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஓரளவு நன்மைகளையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனி, புதன், ராகு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே நல்ல சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எல்லா காரியத்தையும் சிறிது தாமதமாகத்தான் நடக்கும். புத்திசாலத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் காரியங்களை தாமதமாக செயலாற்றுவீர்கள். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எதிரிகளால் உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது. தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நல்லபடியாகவே இருக்கும். 3ஆம் இடத்தில் குருவான் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். அவர்கள் ஓரளவு நன்றாக படித்து நல்ல நிலையே சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவி ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் மீன ராசியில் நல்ல நாட்கள். மீன ராசியிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று கூறியிருக்கிறேன். அதை அனைவரும் பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.